Hello everyone, welcome to Code with Tuki. So 365 days coding challenge இது day 15. ஸோ day 15 நம்ம ஒரு ஸ்ட்ரிங் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ரிங் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரிங் இன்புட் இருக்குது. ஓகே, இந்த இன்புட்டில் எவ்வளோ வவ்வல்ஸ் இருக்குது, எவ்வளோ கான்சனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வவ்வல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம இங்கிலீஷ் லெட்டர்ஸ் 26 லெட்டர்ஸில் 5 லெட்டர்ஸை வவ்வல்ஸ்னு சொல்லுவோம், மீதி இருக்க 21 லெட்டர்ஸை கான்சனன்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ என்னென்ன வவ்வல்ஸ் அப்படின்னா ஏ, இ, ஐ, ஓ, யூ. ஸோ இது ஸ்மால் கேஸில் இருக்குது, கேபிட்டல் லெட்டர்ஸில் இருந்தாலும் இது எல்லாமே வவ்வல்ஸ். ஓகே, மீதி இருக்க 21 லெட்டர்ஸ் வந்து கான்சனன்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம ப்ரோக்ராம் வந்து என்ன அவுட்புட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எவ்வளோ வவ்வல்ஸ் இருக்குது, இதில் வந்து எவ்வளோ வவ்வல்ஸ் இருக்குன்னா, ஓ வந்து ஒரு வவ்வல், ஐ வந்து ஒரு வவ்வல், மீதி வந்து எதுவும் இல்லை. ஸோ 2 வவ்வல்ஸ் இருக்குது. எவ்வளோ கான்சனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, சி வந்து ஒரு கான்சனன்ட், டி ஒன்று, என் ஒன்று, ஜி ஒன்று, மீதியெல்லாம் நம்பர். ஸோ 4 கான்சனன்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ப்ரோக்ராம் என்ன பண்ணணும்னா, எவ்வளோ வவ்வல்ஸ் இருக்குது, எவ்வளோ கான்சனன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு என்ன அப்ரோச் எடுக்கலாம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான அப்ரோச் தான். நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரிங்கில் இருக்க கேரக்டர்ஸை 1 by 1 ரீட் பண்ணணும். ஓகேவா, ஸோ 1 by 1 ரீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சியை ரீட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த சி வந்து வவ்வலான்னு செக் பண்ணணும். ஓகே, அடுத்து வவ்வலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு கவுண்டர் ஒன்று வச்சுக்கணும், அந்த கவுண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு வந்து லூப் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டரை ஆட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து லூப் கண்டிப்பாக போட்டாகணும். ஸோ லூப் வந்து 0லேருந்து கடைசி வரை அந்த ஸ்ட்ரிங்கோட கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கோட லென்த் வரைக்கும் நம்ம போகணும். ஓகேவா, லென்த் -1 வரைக்கும் நம்ம போகணும். ஸோ இதில் வந்து நம்ம இந்த கேரக்டர் ஒரு கேரக்டராக எடுக்கணும் கரெக்டாக. ஸோ சிஹெச் ஈக்குவல் டு அந்த கேரக்டர், ஸோ எஸ்டிஆர் ஆஃப் சம்திங் அந்த மாதிரி. ஸோ அந்த கேரக்டர் வந்து நம்ம ஒரு கேரக்டர் நம்ம எடுக்கணும். ஸோ அதுக்கு தான் சிஹெச்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு செக் என்ன அப்படின்னா, ஒருவேளை அந்த கேரக்டர் வவ்வலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வவ்வலோட கவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணணும். அப்போ வவ்வல் அப்படின்றத ட்ராக் பண்ணுறதுக்கு நம்ம வவ்வல்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கணும், அது வந்து 0 அப்படின்னு இருக்கும். ஸோ எப்போல்லாம் அந்த கேரக்டர் வவ்வலாக இருக்கோ அப்போல்லாம் வந்துட்டு வவ்வல் அந்த கவுண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி கான்சனண்ட்டுக்கு வந்து ஒரு வேரியபிள் வச்சுக்கணும், அது வந்து 0வாக இருக்கும். எப்போல்லாம் இந்த சிஹெச் வந்து கான்சனண்ட்டாக இருக்கோ அப்போல்லாம் அதை வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் லாஜிக். வேறு ஏதாச்சும் ஒரு கேரக்டர் வந்துச்சு, வவ்வலும் இல்லாமல் கான்சனண்ட்டும் இல்லாமல் ஒருவேளை நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அப்படியே இக்னோர் பண்ணிடணும், அது நம்ம எதுவுமே பண்ண தேவை. ஸோ இந்த லூப் முடிஞ்சு நமக்கு வெளியே வரும்போது நமக்கு தேவையான வவ்வல் கிடைச்சிரும், கான்சனன்ட் கிடச்சிரும். ஓகேவா, ஸோ இப்போ செக் வவ்வலான்னு எப்படி, ஒரு கேரக்டர் வவ்வலான்னு எப்படி நம்ம செக் பண்ணுறது? கண்டிப்பாக எஃப் செக் தான் போட்டாகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. சிஹெச் ஈக்குவல் டு ஏவான்னு நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஆர் கண்டிஷன். ஸோ சிஹெச் ஈக்குவல் டு இஆன்னு செக் பண்ணணும். ஸோ இதுவே கேபிட்டல் லெட்டர்லேயும் நம்ம செக் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி அப்ரோச்சில் தான் நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். அது போக 21 கேரக்டர்ஸ்க்கு நம்ம வந்து C1 கான்சனண்ட்டா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி ஆகணும். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஒரு அரே வச்சுக்கிட்டு கண்டெய்ன்ஸான்னு நம்ம செக் பண்ணலாம். எந்த அப்ரோச் எடுத்தாலும் ஓகே தான். வவ்வலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு செக் பண்ணி ஆகணும், கான்சனண்ட்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு செக் பண்ணி ஆகணும், அதோட கவுண்ட்டை வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் லாஜிக். இந்த வீடியோ இதோட பாஸ் பண்ணிட்டு நீங்கள் இந்த ப்ரோக்ராம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட சொல்யூஷன் அப்படியே பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ பேக் டு விஎஸ் கோட். ஸோ இது வந்து 15th ப்ராப்ளம். ஸோ 15க்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். 15 இதில் வந்து கவுண்ட் வவ்வல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ் இல்லையா. ஸோ கவுண்ட் வவ்வல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ். ஓகே, சம்திங் கான்ஸ்டன்ட் மட்டும் போட்டுக்கிறேன், கவுண்ட் வவ்வல்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு நிறையா ஏரியா கிடைக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, ஓகே டன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமில் நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா, நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் இன்புட்டாக வரப்போகுது. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன் எப்பயும் போல். ஸோ கவுண்ட் வவ்வல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ். ஓகேவா, ஸோ நமக்கு என்ன வரப்போகுதுன்னா ஒரு ஸ்ட்ரிங் வந்து இன்புட்டாக வரப்போகுது. ஸோ ஸ்ட்ரிங் டன். ஸோ இதுல இருந்து நம்ம 2 அவுட்புட் ரிட்டர்ன் பண்ணணும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா வவ்வல்ஸோட கவுண்ட்டு அண்ட் கான்சனன்ட்ஸோட கவுண்ட்டு. 2 கவுண்ட் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ எப்படி ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து மல்டிபிள் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு இன்புட் ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இன்புட் ஸ்ட்ரிங்கில் சிம்பிளி நான் மேபி ஹலோ வேர்ல்டு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். ஹலோ வேர்ல்டு 1 2 3 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, அண்ட் ஸோ இதோட அவுட்புட். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இது பண்ணணும் அவுட்புட். ஸோ இந்த அவுட்புட்டுங்கிறது என்னென்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.
கவுண்ட் டு வவல்ஸை நான் கால் பண்ணுறேன், அதுக்கு இன்புட்டை வந்து பாஸ் பண்ணுறேன். தென் லாக். இப்போ வந்து நம்ம என்ன லாக் பண்ண போகிறோம்னா வவல்ஸ் கவுண்ட் எவ்வளோ, கான்சனன்ட்ஸ் கவுண்ட் எவ்வளோ அப்படின்றத நம்ம பிரிண்ட் பண்ணோம். ஸோ வவல்ஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம வவல்ஸ் எடுக்கணும். அண்ட் கான்சனன்ட்ஸ் அப்படிங்கிறத கான்சனன்ட்ஸ் வந்து இங்கே எடுக்கணும். ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ இந்த ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து நமக்கு 2 வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா வவல்ஸோட கவுண்ட்டு, இன்னொன்று வந்து கான்சனன்ட்ஸோட கவுண்ட்டு. ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு 2 வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணலாம்னா ஒரு அரே ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகேவா? அரேங்கிறது ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு வேல்யூவை வந்துட்டு நம்ம வவல்ஸ் கவுண்ட்டாகவும் செகண்ட் வேல்யூவை கான்சனன்ட்ஸ் கவுண்ட்டாகவும் ரிட்டர்ன் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு 0 0 அப்படின்னு. ஓகேவா? ஆர்எல்ஸ் 2, 4 ஏதோ ஒரு நம்பர்ஸ், ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் செகண்ட் ஒரு நம்பர் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் பண்ணுறது என்ன அப்படின்னா வவல்ஸ், செகண்ட் ரிட்டர்ன் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னா கான்சனன்ட்ஸ். ஸோ இப்போ இந்த அவுட்புட்டில் வந்து நமக்கு வந்து 0 அவுட்புட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு அரேவாக போயிடுச்சு. ஸோ இப்போ அவுட்புட்டில் நம்ம 0ல் என்ன இருக்குன்னு ரீட் பண்ணுறது வந்துட்டு வவல்ஸோட கவுண்ட்டு. ஓகே, ஸோ 0ல் என்ன இருக்குன்னு எடுக்கிறது வந்து வவல்ஸோட கவுண்ட்டு. அவுட்புட் 1ல் வந்து என்ன இருக்குன்னு பார்க்குறது கான்சனன்ட்ஸோட கவுண்ட்டு. இது வந்து ஒரு ஆப்ஷன். ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா நம்ம ஆப்ஜெக்டாக ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஆப்ஜெக்ட்டுங்கிற ஒரு கான்செப்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் அரே கான்செப்ட்லேயே போய்க்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டு கீஸ் அண்ட் வேல்யூஸாக நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கீ வந்து என்ன அப்படின்னா வவல்ஸ் வந்து சும்மா 2, கான்சனன்ட்ஸ் வந்து 2 அந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து 0 இண்டெக்ஸ் வச்சு நான் ரிட்டர்ன் பண்ணாமல் நான் அந்த வவல்ஸ்னு நான் எடுத்துக்கலாம், டாட் கான்சனன்ட்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருக்காது, கிளாஸ்னு ஒன்று இருக்கும். அந்த கிளாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ அது வந்து மல்டிபிள் வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். பட் இந்த இடத்துல நம்ம வந்து இப்படி அரேவும் யூஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் நம்ம ஆப்ஜெக்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எது யூஸ் பண்ணாலும் ஃபைன் தான். நான் வந்து அரே யூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா இது ஒரு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு கிளாஸ்லாம் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் அரே வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, தென் ஸோ அவுட்புட் ஆஃப் 0ன்னு வச்சுக்கிறேன். ஸோ அவுட்புட்டில் 1. ஓகே, ஸோ நம்ம ப்ரோக்ராம் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா அரே ரிட்டர்ன் பண்ண போகுது. அரேயில் ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து வவல்ஸோட கவுண்ட்டு, செகண்ட் எலிமெண்ட் வந்து கான்சனன்ட்ஸோட கவுண்ட்டு. ஓகேவா? அதை நம்ம இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். ஓகே, டன். ஸோ நம்ம இனிமேல் தான் இந்த இடத்துல நம்ம லாஜிக் எழுத போகிறோம். ஸோ நம்மளோட லாஜிக் என்ன அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிங்கில் இருக்க ஒரு கேரக்டர்ஸையும் நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஒரு கேரக்டரை ரீட் பண்ணும்போது அது வவ்வலா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ வவ்வலாக இருந்துச்சு அப்படின்னா வவ்வலுக்குன்னு ஒரு கவுண்டர் நம்ம வச்சுக்கிட்டு அந்த கவுண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வவ்வல் இல்லை அப்படின்னா அது கான்சனண்ட்டாக நம்ம செக் பண்ணணும். அது கான்சனண்ட்டாக இருந்துச்சுன்னா அகைன் கான்சனண்ட்டுக்கு ஒரு கவுண்டர் வச்சுட்டு அதை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேறு ஏதாச்சும் ஒரு கேரக்டர் வந்துச்சுன்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ சிம்பிள் லாஜிக் தான். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வவல்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு கவுண்டர். ஸோ கவுண்டர் வேரியபிள் வந்து ஒரு நம்பர் வேரியபிள். ஸோ வவல்ஸ் வந்து இனிஷியலாக 0வாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கான்சனன்ட்ஸும் 0வாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கேரக்டராக ரீட் பண்ணோம். இது சேம் அரே மாதிரியே தான். ஸோ நம்ம ஒரு கேரக்டராக ரீட் பண்ணுறோம். இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இண்டெக்ஸ் வந்து ஸ்ட்ரிங்கோட லென்த் வரைக்கும் போகுது i++. ஓகே, ஸோ ஒரு கேரக்டரை நம்ம ரீட் பண்ணுறோம். ஸோ அந்த கேரக்டர் என்ன அப்படிங்கிறது இன்னொரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கேரக்டர் வந்து நான் ஷார்ட் ஃபார்மாக CH அப்படின்னு வச்சுக்கிறேன், str(5). ஸோ ஒரு கேரக்டரை நம்ம ரீட் பண்ணியிருக்கோம். நான் எப்போயுமே என்ன பண்ணுவேன்னா இது கரெக்டாக தான் நமக்கு வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த இடத்துல கேரக்டர் வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்பேன். ஓகே, ஸோ கரெக்டாக தான் வருது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு. ஸோ நான் நோட் 15 கவுண்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கோம். நமக்கு வந்து ஹலோ எல்லாமே 1 by 1 பிரிண்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியுதா? டன். ஓகே, டன். ஓகே, கரெக்டாக தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இது வவ்வலா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். ஸோ வவ்வல்னால் நமக்கு என்னென்னு தெரியும், அது வந்து ஒரு 5 லெட்டர்ஸ் தான், AEIOU. ஸோ இந்த 5 லெட்டர்ஸ் இருந்துச்சு, 5 லெட்டராக இருந்துச்சுன்னா அது வவ்வல். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இஃப் CH ஈக்குவல் டு A1 ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம். ஓகேவா? ஆர் CH ஈக்குவல் டு Eஆன்னு செக் பண்ணுறோம். ஓகே, ஆர் CH ஈக்குவல் டு ஐயான்னு செக் பண்ணுறோம். ஆர் CH ஈக்குவல் டு O1 செக் பண்ணுறோம். ஆர் CH ஈக்குவல் டு U. ஓகே, AEIOU. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செக் பண்ணியிருக்கோம். இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா வவ்வலோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு
பெரிய இஃப் கண்டிஷன் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ நான் வந்து இப்போ இன்னொரு சினாரியோ இருக்குது. இந்த இடத்துல அந்த சிஹெச் வந்து கேபிட்டல் ஏவாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கு, கேபிட்டல் ஏக்கும் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போட வேண்டியிருக்கு, ஒரு இஃப் கண்டிஷன்ஸில் ஆட் பண்ணிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த லாஜிக் செக் பண்ணுறது இருக்கு இல்லையா, ஒரு கேரக்டர் வவ்வலான்னு செக் பண்ணுற லாஜிக் இருக்குல்ல, அதை வந்து இன்னொரு ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷனுங்கிறத நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ணி இன்னொரு ஃபங்க்ஷனாக நம்ம வச்சுக்கணும். ஸோ ஃபங்க்ஷன், ஸோ இது வந்து என்னென்னா ஈஸ் வவ்வல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். இதில் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா, கேரக்டர் வரும், ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் வரும். இந்த கேரக்டர் வந்து வவ்வலா அப்படிங்கிறத மட்டும் நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போ நான் இந்த கண்டிஷனை நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த இடத்துக்கு மூவ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அந்த இடத்துக்கு நான் மூவ் பண்ணிவிட்டு ஸோ நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஏன்னா இது எல்லாமே ஒரு கண்டிஷன் தானே, ஸோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஸோ இந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷனை மட்டும் நான் கால் பண்ணிடுறேன், ஈஸ் வவ்வல் அப்படிங்கிறதுல சிஹெச் அனுப்பிச்சிடுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல நம்ம ஃபார் லூப்பை பார்க்கும்போது நமக்கு கோடு வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஸோ இந்த பேசிக்காக நம்ம இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணிட்டோம், இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ண வச்சிட்டோம். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா, ஈஸ் வவ்வலா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணி சொல்லும். ஸோ அது வந்து ரொம்ப க்ளீன் ஆயிரும். ஓகே, இப்போ நமக்கு வந்து யோசிக்கணும், இப்போ சிஹெச் வந்து கேபிட்டல் லெட்டராகவும் இருக்குல்ல இல்லையா, ஸோ அப்போ கேபிட்டல் லெட்டருக்கு நம்ம இங்கே லாஜிக் எழுதணும். ஸோ இன்கேஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு கேபிட்டல் லெட்டர் வந்தாலும் சரி, ஸ்மால் கேஸ் லெட்டர் வந்தாலும் சரி, அதை வந்து நம்ம ஸ்மால் கேஸாக மாற்றிடும். சிஹெச் ஈக்குவல் டு சிஹெச் டு லோயர் கேஸ். ஓகே, ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது என்னென்னா டு லோயர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன பண்ணணும்னா, நீங்கள் என்ன லெட்டர்ஸ் கொடுத்தாலும் அது லோயர் கேஸ்க்கு மாற்றிடும். ஓகே, ஸோ அதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸ்க்கு நம்ம ஒர்க் பண்ணியாச்சு. இன்கேஸ் நீங்கள் பண்ணுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இந்த மாதிரி லோயர் கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா, நீங்கள் அகைன் ஒரு 5 செக்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஓகே, டன். நெக்ஸ்ட் இது பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து என்ன, ஒருவேளை நம்ம ரீட் பண்ணுற கேரக்டர் வந்து வவ்வலாக இல்லை அப்படின்னா நம்ம எல்ஸ் போயிடணும். ஓகே, எல்ஸில் இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும், கான்சனண்ட்டான்னு செக் பண்ணணும். கான்சனண்ட்டில் வந்து 21 லெட்டர்ஸ். ஓகேவா, ஸோ 21 லெட்டர்ஸும் கான்சனண்ட்டாக நம்ம செக் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அகைன் இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன் இஸ் கான்சனண்ட். ஓகேவா, கான்சனண்ட் சிஹெச். ஸோ இங்கே அதே லாஜிக் தான், நமக்கு கேபிட்டல் லெட்டர் வந்துச்சுன்னா ஸ்மாலாக மாற்றிக்கிறோம். சிஹெச் ஈக்குவல் டு சிஹெச் டாட் லோயர் கேஸ். நம்ம இந்த ஃபங்க்ஷனோட பெனிஃபிட் என்னென்னா, அது லோயர் கேஸாக இருந்துச்சுன்னா லோயர் கேஸாகவே நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம், 21 கேரக்டரையும் நம்ம செக் பண்ணலாம். ஓகேவா, 21 கேரக்டரையும் நம்ம வந்து செக் பண்ணலாம். இந்த இடத்துல அதான் நம்ம பண்ணி ஆகணும். அது வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயுமே பாசிபிள். பட் இன்கேஸ் நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் சால்வ் பண்ணுறீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்ட்ரிங்கில் கண்டெய்ன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கும். சாரி, ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து இன்க்ளூட்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்ட்ரிங் வந்து என்ன அப்படின்னா, இந்த இந்த 5 லெட்டர்ஸ் இல்லாமல் மீதி இருக்க 21 லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம வச்சுப்போம். ஸோ பேசிக்காக பி, ஓகே, சிடி, எஃப், இஎஃப், ஜிஹெச், ஜேகேஎல்எம்என், பி, கியூ, ஆர், எஸ்டி, யூ வந்து வராது. ஸோ வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், இசட். ஓகே, ஸோ இந்த லெட்டர்ஸ் எல்லாமே 21 லெட்டர்ஸு. இந்த 21 லெட்டர்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்காக நான் வச்சுக்கிறேன். இந்த இன்க்ளூட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 21 லெட்டர்ஸில் நம்ம கொடுக்குறோம் இல்லையா அந்த சிஹெச், அது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி சொல்லும். ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு கண்டெய்ன்ஸ் ஆப்ரேட்டர். ஓகேவா, இது வந்து கண்டெய்ன்ஸ் ஆப்ரேட்டர். அது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம கொடுக்குற சிஹெச் இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணி சொல்லும். ஸோ அப்போ இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதனால் நம்ம அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஸோ இது இப்போ நம்ம அனுப்புகிற லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ இங்கே இதில் பீன்னு வருது, இந்த சிஹெச் வந்து பீன்னு வருது, அதை நம்ம வந்து லோயர் கேஸாக மாற்றிட்டோம். மாற்றினதுக்கப்புறம் இதில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கான்சனண்ட். ஓகே, இன்கேஸ் நம்ம 1ன்னு அனுப்புகிறோம், 1 வந்து இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து இல்லை. ஓகேவா, அப்போ அது வந்து கான்சனண்ட் கிடையாது. ஓகேவா, ஸோ அதுதான். ஸோ கான்சனண்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். இன்கேஸ் உங்கள் இதில் இந்த இன்க்ளூட் ஃபங்க்ஷனும் இல்லை, நீங்கள் சால்வ் பண்ணுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இந்த இன்க்ளூட் ஃபங்க்ஷன் இல்லைன்னா நீங்களே ஒரு இன்க்ளூட் ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அது என்ன, அது ரொம்ப சிம்பிள் தானே. ஸோ இப்போ இன்க்ளூட் ஃபங்க்ஷன் நம்மளே ஒன்று எழுதலாம். உங்களுக்கு இன்கேஸ் அந்த இஃப் கண்டிஷன் போடுறது வந்து கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ஓகே, இன்க்ளூட்ஸ், அதாவது இன்க்ளூட்ஸ்னால் என்னென்னா கண்டெய்ன்ஸ் செக் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து என்ன இன்புட் வரப்போகுதுன்னா, நமக்கு ஒரு ஸ்ட்ரிங்கு, ஓகேவா, அதுக்கப்புறம் ஒரு சிஹெச்,
இந்த ஸ்ட்ரிங்கில் இந்த சிஹெச் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபார் ஒரு கேரக்டரை நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணோம். ஃபார் லெட் ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் கிவன் அந்த லென்த்து, அப்புறம் ஐ ப்ளஸ் ப்ளஸ் டன். ஸோ இப்போ இந்த எஸ்டிஆரில் இருக்கிற கேரக்டர் ஒரு கேரக்டரையும் அந்த சிஹெச் கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். ஸோ இருந்துச்சு அப்படின்னா ரிட்டன் ட்ரூ, இல்லை அப்படின்னு இந்த லூப்பில் முடிஞ்சும் இல்லை அப்படின்னா ரிட்டன் ஃபால்ஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த மாதிரி இஃப் கண்டிஷன்ஸில் இப்படி போடுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு கண்டெய்ன்ட் செக்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த கண்டெய்ன்ட் செக்கை நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிட்டன் கண்டெய்ன்ஸ் செக். ஓகே, இந்த கண்டெய்ன்ட் செக்கில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் வந்து இந்த ஸ்ட்ரிங். இது வந்து என்னென்னா அந்த 21 லெட்டர்ஸ் இருக்கிற ஸ்ட்ரிங். இந்த 21 லெட்டர்ஸ் இருக்கிற ஸ்ட்ரிங்கை இங்கே அனுப்பிச்சாச்சு. நமக்கு வரக்கூடிய இந்த ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, அதையும் கேரக்டர் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம இங்கே அனுப்பிச்சாச்சு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா இந்த இன்க்ளூட் ஃபங்க்ஷன் உங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில். ஓகே, ஸோ இப்போ ஈஸ் கான்ஸ்டன்ட்டும் ஈஸ் வவல் ஃபங்க்ஷனும் நம்ம பண்ணியாச்சு. நம்ம இதுக்கும் கூட நம்ம இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஓகே தான், நம்ம ஒரு இதில் இந்த இஃப் கண்டிஷன் போட்டிருக்கோம், ஒரு இதில் இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஹோப் உங்களுக்கு இந்த ஐடியா கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த அப்ரோச் வேணால் எடுத்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணோம், ஈஸ் வவலான்னு செக் பண்ணோம். அப்படி ஈஸ் வவலா இல்லைன்னா ஈஸ் கான்சனண்ட்டாக நம்ம செக் பண்ணோம். ஈஸ் கான்சனண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கான்சனண்ட்டோட கவுண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ எல்ஸ் வேறு ஒரு கேரக்டர் ஒரு நம்பர் வருது, ஒரு ஸ்பேஸ் வருது அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த லூப் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் நமக்கு ரிசல்ட்டாக வரும் இல்லையா, அது வந்து ஃபஸ்ட்டு வந்து வவல்ஸ், அப்புறம் வந்து கான்சனன்ட்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம், சிம்பிள். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு வந்து எவ்வளோ கான்சனன்ட் இருக்குது அப்படின்னா ஹெச் வந்து ஒரு கான்சனன்ட், எல் ஒரு கான்சனன்ட், எல் 3, இங்கே டபிள்யூ 4, ஆர் 4 5 6, எல் வந்து 6, டி வந்து 7. ஸோ மீதி எதுவுமே கான்சனன்ட் கிடையாது. ஸோ இப்போ நோட் 15. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வவல்ஸ் வந்து 3 வந்திருக்கு, ஏன்னா இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே 2 ஓ இருக்குது, இங்கே ஒரு ஓ இங்கே ஒரு இருக்குது, மீதி கான்சனன்ட்ஸ் வந்து 7. ஓகேவா, ஸோ இது ஹெச் வந்து கேபிட்டல் தான், பட் இருந்தாலும் ஒர்க் ஆகிருக்கு. டபிள்யூ வந்து கேபிட்டல் தான், இருந்தாலும் அது வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ தான் கைஸ் லாஜிக். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கோடு தூக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.